சிப்காட்டில் சமையல் எரிவாயு திருட்டு, இண்டன் அதிகாரிகள் உடந்தையா? பெரும் விபத்துக்கான வாய்ப்பு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட்டில் இண்டன் கேஸ் குடோன் உள்ளது. இந்த குடோனில் இருந்து தான் வீட்டு சமையல் எரிவாயு மற்றும் வர்த்தக எரிவாயு என சிலிண்டர்களில் நிரப்பப்பட்டு சுற்றுப்பகுதியில் உள்ள சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கரூர் போன்ற பகுதிக்கு டீலர்களுக்கு லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. சிலிண்டர்கள் கொண்டு செல்லப்படும் லாரியில் தான் நூதனமான திருட்டு நடைபெற்று வருகிறது. இது குறித்து விசாரித்த பொழுது ஈரோடு பெருந்துறை சிப்காட்டில் இருந்து சிலிண்டர்களை லாரியில் எடுத்துச் செல்லும் போது வழியில் மறைவான இடத்தில் ஒவ்வொரு சிலிண்டர்களிலும் இருந்து 1 கிலோ முதல் 2 கிலோ வரை சிறிய மின் மோட்டார் மூலம் திருடி வர்த்தக சிலிண்டரில் மாற்றிக்கொள்கிறார்கள். மேலும் திருடப்பட்ட சிலிண்டருக்கு இண்டன் கேஸ் குடோனில் வைக்கப்படும் சீல்டு கேப் திறக்கும் போது சேதம் அடைந்துவிடும். மறுபடியும் புதிய சீல்டு வைத்து மாட்டி விடுகிறார்கள். இந்த சீல்டு இண்டன் கேஸ் அதிகாரிகள் மூலம் 1000 கணக்கில் இண்டன் கேஸ் குடோனில் இருந்து வெளியே கடத்தி வரப்படுகிறது. இதனால் இந்த திருட்டு பெரும்பாலும் வெளியே தெரிவதில்லை. திருடி ஏற்றப்பட்ட வர்த்தக சிலிண்டர் அப்பகுதியில் உள்ள ஹோட்டல், கேண்டீன், தொழிற்சாலை, வர்த்தக நிறுவனங்களுக்கு மற்றும் திருமண மண்டபத்திற்கு குறைந்த விலையில் விற்கப்படுகிறது. இண்டன் கேஸ் குடோனில் இருந்து 1000 கணக்கில் சீல்டு அதிகாரிகள் உடந்தையுடன் லாரி டிரைவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த சீல்டு இருக்கும் தைரியத்தில் வழிநெடுக சிலிண்டரில் கிலோ கணக்கில் எரிவாயு திருடப்படுகிறது. இவ்வாறு சிலிண்டர்கள் எவ்வித பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி திருடப்படும் பொழுது ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் பெரும் உயிர் சேதம் ஏற்படும். திருடப்படும் எரிவாயு சிலிண்டரில் வால்வு சரியாக மூடப்படவில்லை என்றால் சிலிண்டர் லீக் ஆகிக் கொண்டே இருக்கும். இதனால் சிலிண்டர் வாங்கும் வீட்டிலும் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. பணத்துக்காக லாரி டிரைவர்கள் மற்றும் இண்டன் கேஸ் அதிகாரிகள் இணைந்து நடத்தும் இந்த திருட்டுக்கு கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு அதிகாரிகளும் உடந்தை என்று கூறப்படுகிறது. பெரும் விபத்துகள் ஏற்பட்டு பல உயிர்கள் பலி வாங்கும் முன் நடவடிக்கை எடுக்குமா தமிழக அரசு? வர்த்தக சிலிண்டர் மற்றும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை ஒருபுறம் ஏற்றிக் கொண்டிருக்க, இதுபோல் திருடும் நபர்களால் சிலிண்டர் விரைவாக காலியாகி விடுகிறது. இது பற்றி பொதுமக்களும் போதுமான விழிப்புணர்வு இல்லாததால் தெரிய வருவதில்லை. எனவே பொதுமக்கள் வீட்டு உபயோக சிலிண்டர் மற்றும் வர்த்தக சிலிண்டர் வாங்கும் பொழுது எடை போட்டு வாங்கினால் எடை குறைவான சிலிண்டர் குறித்து கேள்வி எழுப்பலாம். இது போன்ற திருடர்களை எளிதில் அடையாளம் காணலாம். ஆனால் அப்படி எடை போட்டு வாங்கினாலும் வெயில் காலம் சிலிண்டர் லீக் ஆகிவிட்டது என்று சப்பை காரணம் கூறவும் வாய்ப்பு உள்ளது. பெருந்துறை சிப்காட்டில் இருந்து சென்னிமலை செல்லும் வழியில் இந்த அமைப்பை சேர்ந்த ஒரு நபர் தலைமையில் திருடப்படுவதாகவும், கோவை சேலம் பைபாஸில் சில இடங்களில் திருடப்படுவதாகவும், பெருந்துறை சிப்காட்டுக்குள்ளே 2 இடங்களில் திருடப்படுவதாகவும், மேலும் அவ்வப்போது இடத்தை மாற்றிக்கொண்டு வெவ்வேறு பகுதிகளும் திருட்டு நடக்கிறது என்று கூறப்படுகிறது. திருட்டுக்கு உடன்படாத டீலர்கள், கேஸ் ஏஜென்சிகள் இது குறித்து பெருந்துறை சிப்காட்டில் உள்ள இண்டன் கேஸ் குடோனுக்கு உடனடியாக புகார் அளித்தால் அந்த லோடு லாரி டிரைவரை பணியில் இருந்து நீக்கிய சம்பவங்கள் மட்டும் நிறைய நடைபெற்றுள்ளது. ஆனால் காவல்துறை மூலம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் தைரியமாக உள்ள டிரைவர்கள், அதிகாரிகள் மாட்டிக்கொண்டால் வேறு டிரைவர்கள், அதிகாரிகள் மூலம் தொடர்ந்து திருடு என்று திருடிக் கொண்டிருக்கிறார்கள் திருடும் மாஃபியா கும்பல். காவல்துறை மூலம் புகார் அளித்து தண்டனை வாங்கி கொடுத்தால் மட்டுமே இது போன்ற திருடும் டிரைவர்கள், திருட்டுக்கு துணை போகும் அதிகாரிகள் திருந்துவார்கள். இதற்கு சில ஏஜென்சிகள் இந்த திருடர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சொற்ப பணத்திற்காக பொதுமக்களுக்கு பெரும் நட்டத்தை உருவாக்கி வருகிறார்கள்.